அரசியல்ல இதெல்லாம் சாதாரணப்பா. இப்படி சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இணைஞ்சிருக்காருங்க. இந்த ஒரு செய்தி தான் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளாவே ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இணைய போறாரு அப்படின்ற செய்தி வந்துச்சு. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு சில பேரும் திமுகல இணைஞ்சாங்க. இதை தொடர்ந்து இவரும் திமுகல இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்துச்சுங்க. ஆனா இந்த தகவல் எல்லாத்தையுமே உறுதிப்படுத்துற மாதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இணைஞ்சிட்டாரு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில இன்னைக்கு திமுக கட்சியில இணைஞ்சிருக்காருங்க. இணைஞ்ச உடனே ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தளபதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுவேன். திமுக ரொம்ப அழகா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாருமே இந்த திமுக ஆட்சியில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால தாய்க்குல கட்சியான திமுகல நான் இணையறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. உண்மையிலே இவர் திமுகல இணைஞ்ச உடனே நிறைய பேர் ஓபிஎஸ் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் 3 தடவை தமிழக முதல்வரா இருந்திருக்காரு. ஒரு கட்சியில 3 தடவை முதல்வரா இருந்து இன்னொரு கட்சியில இணையறாங்க அப்படின்னா இதுதாங்க முதல் முறை. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு அவ்வளோ தூரம் விசுவாசியா இருந்திருக்காரு. இவர் 3 தடவை முதல்வரா இருந்து கூட ஒரு தடவை கூட முதல்வர் இருக்கையில உட்கார்ந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு ரொம்ப விசுவாசியா இருந்தவர் இன்னைக்கு மத்த கட்சியில இணைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, திமுக இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பல பேர் இவரை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தப்ப அவங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் திமுக எதிர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அவ்வளோ தூரம் எதிர்த்த கட்சியிலேயே இவர் போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா இவர் வேற ஏதாவது கட்சியில இணைஞ்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வந்திருக்காது. ஏன்னா ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்களும் அதிமுகல இருந்து விலகி தாவேகா கட்சியில இணைஞ்சாரு. அப்ப கூட இவர் மேல அவ்வளவு விமர்சனங்கள் வரல. அப்ப கூட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப அதிமுகவோட நடவடிக்கைகள் சரியில்லை, அவருக்கு அங்க ஒரு சில கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கு, இதனாலதான் அவர் புதிய மாற்றத்துக்காண்டி தாவேகா கட்சியில இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவ்வளோ ஈஸியா கடந்து போயிட்டாங்க. ஆனா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இணைஞ்சத அவ்வளோ ஈஸியா யாரும் கடந்து போக முடியாது, இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை பத்தியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இணைஞ்சது மூலமா அவர் மேல இருந்த அனுதாபம் சுத்தமா எல்லாருக்கும் போயிருக்குங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அவர் மேல ஒரு பெரிய அனுதாபம் இருந்துச்சு. எல்லாரும் ஓபிஎஸ் அவர்கள் மேல என்ன ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க அப்படின்னா, எப்பா இவர் அம்மா இருந்த காலத்துல அம்மாவுக்கு அந்த அளவுக்கு விசுவாசியா இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு அதிமுகல கரெக்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்களே, இபிஎஸ் அவர்கள் இவரை சரியா பார்க்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் ஓபிஎஸ் அவர்கள் மேலதான் ஒரு பெரிய அனுதாபம் இருந்துச்சு. ஆனா இப்ப இவர் திமுகல இணைஞ்சவனே, எப்ப இபிஎஸ் அவர்கள் பண்ண சரிதானப்பா, இவர் திமுக இணைஞ்சவனே இப்ப தளபதி ஸ்டாலின் அவர்கள் தளபதி முதல்வர் ஸ்டாலின் சொல்லிட்டு இந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவா பேசுறாரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்க முடியும்? அதனால இந்த விஷயத்துல இபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு இனிமேல் பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுக இணைஞ்சவனே கரெக்டா நம்மளுக்கு எந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, 2016ல ஓபிஎஸ் அவர்களை பத்தி சசிகலா அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, 4 நாள் சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துச்சு. இதுல முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெரிய டீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லியிருந்தாங்க. அதை உறுதிப்படுத்துற மாதிரி தானே இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இணைஞ்சிட்டாரு அப்படின்றதான் நமக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இணைஞ்சதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.